வெல்கம் டு மெகனஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா வாழைக்காய் பஜ்ஜி. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது நம்ம இன்ஸ்டண்ட்டான பஜ்ஜி மாவில் கூட நம்ம பண்ணலாம். அது இல்லாமல் கடலை மாவில் என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக சோடா உப்பு. இது தேவைன்னா ஆட் பண்ணிவிடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது உடனே பண்ணுறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கு. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக வாட்டர் விட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி. இனி வாழைக்காவை இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இதை கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் விட்டு அதில் கொஞ்சம் மாற்றி மாற்றி புரட்டி போட்டுக்கணும். அது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் இந்த வாழைக்காயிலையும் அந்த சால்ட்டு கொஞ்சம் அப்சர்வ் ஆகி இருக்கும். அதுக்காக தான். இது ஒரு 1 or 2 minutes லேசாக அப்படி மாற்றி போட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இனி ஒரு கடாயில் ஆயில் விட்டு, ஆயில் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த வாழைக்காவை மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். பஜ்ஜி கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக அரிசி மாவோ இல்லைன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவோ அதாவது ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஆயில் ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆர் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த வாழைக்காவை கோட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போட்ட உடனே நீங்கள் மறைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் மாற்றி போடணும். பார்த்தீங்களா எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வந்துருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா மெகனஸ் வியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.